ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சரியான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. கருப்பு பெட்டியில் என்ன பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த இரண்டு விமானிகளும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா, மெயின் பைலட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சபர்பால். விமானத்தை செலுத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைவ் குண்டர் தான் வந்து செலுத்தியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர்ல யார் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. 1 மணி 38 நிமிஷம் 52 வினாடியில வந்து அது கட் ஆஃப் இருந்திருக்குது. 54வது செகண்ட்ல மறுபடியும் ரன்ல வந்திருக்குது. அந்த 2 செகண்ட்ஸ்ல தான் வந்து அந்த வேரியேஷன் நடந்திருக்குது. ஸோ அதுல வந்து கொஞ்சம் தள்ளி போயிருந்தா மக்கள் இருக்க பகுதியில் போயிட்டு ஒரு லேண்ட் ஆகியிருந்தாலோ இப்போ ஹிட் ஆகியிருந்தாலோ ஏடிஎஃப் வந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவி இன்னும் வந்து பெரிய கோர விபத்தாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்றாங்க. இதுவே பெரிய அளவில் உயிர் சேதம் தான். கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியா சந்தித்த மிகப்பெரிய வான் பேரிடர்னு இதை சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். லாஸ்ட் டைம் வந்து அகமதாபாத்தில் ஏற்பட்ட அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றி நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து பிளாக் பாக்ஸ் வந்து ரிசர்ச்க்காக போயிருந்துச்சு. இப்போ அதுக்கான ரீசன்ஸும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, பைலட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் வந்து நீங்கள் ஃபியூல் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னப்போ அடின் டூ தட்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரேட் மூலியமாக வந்து டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ரிட்டனு. பட் எதனால் வந்து இது நடந்துன்னு நினைக்கிறீங்க? இது யார் செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு இப்போ தெரியுது சார்? எக்ஸாக்ட்லி பார்த்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆயிருக்கு. ஆமாம் சார். ஜூன் 12 வந்து இந்த ஒரு வருந்தத்தக்க ஒரு இந்த வான் பேரிடர் வந்து நடந்திருக்கு. கரெக்டாக 1 மாதம் கழித்து இதுக்கான இது வந்து இந்த கருப்பு பெட்டி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலேருந்து இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரெண்டு விமானிகளும் பேசிக்கிட்டதை வந்து சொல்லியிருக்கு. இந்த 2 விமானிகளில் வந்து ஒரு விமானி வந்து சபர்வால், அவர் வந்து சீனியர் பைலட். அதாவது ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8000 மணி நேரங்கள் வந்து வானில் வந்து பறந்த அனுபவம் பெற்றவர், எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பைலட்னு சொல்லக்கூடிய கோ பைலட். ஓகே. அவர் வந்து குண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். ஓகே. ஸோ இவங்க 2 பேருமே இவர் வந்து 1000 மணி நேரங்களுக்கு பக்கமாக வந்து பறந்த அனுபவம் பெற்றவர். ஓகே. கிளைவ் குண்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே அனுபவம் பெற்ற விமானிகள் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 வினாடிகளுக்குள்ளேயே வந்து அதோட த்ரஸ்ட் பத்தாமல், புல்லிங் பவர் பத்தாமல் ஒரு மருத்துவ கல்லூரியோட ஹாஸ்டலில் போய் விழுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அந்த த்ரஸ்ட் ஏன் வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நிறைய வல்லுநர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் நான் குறிப்பாக ஃபியூல் சப்ளை அப்படிங்கிறது வந்து கிடைக்காம போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடிக்கடி அதை வந்து குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நான் வந்து ஃபியூல் சப்ளைக்கான கட் ஆஃப் சுவிட்சை வந்து அவங்க வந்து அது கட் ஆஃப் ரன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஃபியூல் வரக்கூடிய பைப்லைன்ஸில் எங்காவது கிராக் ஆகிருந்திருக்கலாம், இல்லை லீக்கேஜஸ் இருந்திருக்கலாம், அதன் மூலம் அவங்களுக்கு ஃபியூல் சப்ளை கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் நான் பதிவு செஞ்சுருந்தேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ இந்த கருப்பு பெட்டி வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது. இப்போ ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சரியான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கருப்பு பெட்டியில் என்ன பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் இந்த 2 விமானிகளும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா, நீ ஏன் வந்து அந்த ஃபியூல் சப்ளை இதை வந்து கட் ஆஃப் பண்ணுன அப்படின்னு ஒரு பைலட் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஐ டிடன்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பைலட் வந்து பதிவு செய்கிறாரு. இப்போ இந்த விமானத்தை செலுத்தினது வந்து கிளைவ் குண்டர், அவர் தான் வந்து விமானத்தை வந்து செலுத்துறாரு இவரோட கைடன்ஸில். ஓகே. அதோட மெயின் பைலட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சபர்பால். ஓகே. ஆனால் இந்த விமானத்தை செலுத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைவ் குண்டர் தான் வந்து செலுத்தியிருக்காரு, கோ பைலட் தான் வந்து செலுத்தியிருக்காரு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரில் யார் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் இவங்க வந்து தெளிவாக சொல்லலை. ஓகே. இப்போ நமக்கு கருப்பு பெட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 கருப்பு பெட்டி எல்லா ஏர்கிராஃப்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி விமானங்களில் இருக்கும். ஒன்று வந்து வால் பகுதியில் இருக்கும், இன்னொன்று வந்து விமானத்தோட முன்பகுதியில் இருக்கும். ஓகே. இப்போ இந்த வால் பகுதியில் கிடைச்சது தான் முன்னாடியே நமக்கு கிடைச்சது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 13 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வதாக கிடைச்சது வந்து ஜூன் 24 என்னமோ கிடைச்சது. ஸோ இதையெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம்
அந்த முன்பகுதியில் கிடைச்சது வந்து அந்த அந்த கல்லூரியோட மேல் பரப்பில் அந்த ரூஃப்டாப்பில் வந்து கிடைச்சிருக்கு. ஆமாம், அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ளே அந்த ஸ்டோரேஜிங் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிருந்து தான் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஃபியூல் சப்ளை கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். ஃபியூல் சப்ளை கட் ஆஃப் அப்படின்னாவே அதுக்கு தேவையான ஒரு எரிபொருள் கிடைக்கலனாவே விமானம் பறக்க முடியாது. விமானம் இல்லை, எந்த வாகனங்களுமே அதுக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னா எரிபொருள் தான். எரிபொருள் இல்லாமல் எந்த வாகனமும் செலுத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரும்போது 2 என்ஜின்களும் ஃபெயிலியர் ஆகுது, 2 என்ஜின்லையும் ஃபியூல் சப்ளை ஏதாவது கிடைக்கல அப்படிங்கும்போது நமக்கு ராட் அப்படிங்கிற அந்த இது வந்து வரும். ஓகே. ரேம் ஏவியேஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த ராட் வந்து இமீடியட்டாக அந்த விமானத்தோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன ப்ரொப்பலர் மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே. இந்த 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எங்கேஜ் ஆகிக்கும். உடனே அது வந்து அது ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ப்ரொப்பலர் ஒரு இதுதான். ஸோ அது முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த இது வந்து இப்போ ஒரு டேக் ஆஃப் ஆகி இமீடியட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து அந்த ப்ரொப்பலரோட ஒரு ஆற்றல் வந்து பத்தலை. அதனால் வந்து விமானம் வந்து மேல் எழும்ப முடியல. கண்டிப்பாக. இந்த ஃபியூவல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, இந்த இப்போ டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு, அகமதாபாத்தில் ரீஃபில் முடிஞ்சு லண்டன் போகிறதுக்கான ஃப்ளைட் தான் அது. ஸோ இந்த பிட்வீனில் அகமதாபாத்தில் இந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்ற ஏதாச்சும் அசம்ஷன் இருக்கா சார்? இப்போ பைலட் பண்ணியிருக்கலாமா, இல்லை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீ செக் பண்ணுற இன்ஜினியர்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ஜின் அதாவது எப்படின்னா, இப்போ விமானம் தரையிறங்கினதுக்கு அப்புறம் வந்து டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரும்போது அகமதாபாத்தில் வண்டியை நிறுத்தணும் இல்லையா? ஆமாம். ஸோ விமானத்தை வந்து அங்கே நிறுத்தணும் அப்படிங்கும்போது ஃபியூல் சப்ளை கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ஜின் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே. மறுபடியும் என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஆன் பண்ணால் தானே என்ஜினே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மறுபடியும் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த கட் ஆஃப் ரன் அப்படின்னு இருக்கிற அந்த ஃபியூல் பைப் லைனோட அந்த ஸ்விட்சை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆன் பண்ணுறதுனால தான் அடுத்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அவ்வளோ ரன்வேல வந்து போயிருக்கு, டேக் ஆஃப் எல்லாம் ஆயிருக்கு. ஆனால் அந்த சூழலில் வந்து அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி 38 நிமிஷம் 52 வினாடியில் வந்து அது கட் ஆஃப் இருந்திருக்குது. அதுவே 54வது செகண்டில் மறுபடியும் ரன்னில் வந்துருக்குது. அந்த 2 செகண்ட்ஸில் தான் வந்து அந்த வேரியேஷன் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு இன்னும் இது வந்து முதற்கட்ட தகவல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏஐபி இன்னும் ஃபர்தராக இன்னும் நிறையா வந்து ஆய்வுகள் பண்ணிட்டு தான் முழுமையாக யார் பண்ணினாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ வந்து இது மேன்மேடு எரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக எதோட எரர், நீங்கள் உங்களோட அசம்ஷன் என்ன? இப்படி பார்த்தா பைலட் ஏன் நீ வந்து கட் ஆஃப் பண்ணுன அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது வந்து அது பைலட் எரர்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தான் அது வந்து ஒரு எந்திரம். ஓகே. ஓகேவா? அது வந்து ஒரு இயந்திரம் அப்படிங்கும்போது அந்த இயந்திர கோளாறு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 2லேருந்து கட் ஆஃப் போயிடுச்சானாலாம் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக போகாது. ஓகே. இது இன்னும் ஆழ்ந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் இது உண்மையாலுமே என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு வந்து அவங்க முதல் தகவல் அறிக்கையாக தான், ஒரு முதல் தகவலாக தான் வந்து நமக்கு வந்து இதை வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து போயிங் மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. போயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிலாம் இருக்குது. இது வந்து 11 வருஷம் ஃப்ளைட்டு வேறு அப்படின்னு வந்து தொடர்ந்து ஃப்ளைட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த அலிகேஷனுக்கும் இப்போ வந்து ரிசல்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்களா, இல்லை வந்து இந்த ஃப்ளைட் பழசாக இருந்தாலும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்நாக்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது வந்திருந்ததுன்னா நம்ம வந்து நீங்கள் சொல்கிறபடி சொல்லலாம். இது வந்து ஒரு ஹியூமன் எரராக பார்க்கும்போது வந்து அது ஏர்க்ராஃப்ட் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இந்த போயிங் ட்ரீம் லைனர் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சர்வதேச சேஃபஸ்ட் சர்வதேச விமானம். ஸோ அதனால் வந்து நம்ம உடனே போயிங்கை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் சந்தேகப்பட தேவையில்லை. பட் இதுக்கான அந்த மெயின்டெனன்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா போயிங் தன்னோட வந்து ஒரு மதிப்பை வந்து இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட ஷேர் மார்க்கெட்டோட அந்த பங்கும் வந்து பெரிய அளவில் சரிந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் முழுமையாக கவனம் செலுத்தணும். மெயின்டெனன்ஸில் இருந்து இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதா நான் என்னோட தரப்புல இருந்து. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வந்து சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு.
நியூஸஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு அன்நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளைட்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச் தான் வருதுன்றப்போ, மக்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. ஃப்ளைட்ஸில் வந்து நம்பி போகலாமா? இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் இந்த மாதிரியான டெக்னிக்கல் கிளிச்லாம் வரும்போது வந்து மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளான பயம் தானே நினைக்கிறீங்க? சாலையிலயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விபத்துகள் தினமும் நம்ம சாலை விபத்துகள கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்காக நம்ம சாலை வழி பயணத்த வந்து நம்ம மேற்கொள்ளாம இருக்கிறது கிடையாதுல்ல. ஓகே. அந்த மாதிரி எங்கேயாவது ஒண்ணு நடக்கத்தான் செய்யுது. இப்ப ஏர் இண்டியாவ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே. அது பெரிய அளவுல அவங்க வந்து இப்ப பராமரிப்ப வந்து செய்யறதில்லன்னு சொல்லிட்டு, இண்டிகோவுக்கும் சில இதெல்லாம் வந்தது. ஓகே. டெக்னிக்கல் ஸ்னாக் எல்லாம் வந்தது. திருப்பி கொண்டு வந்து சென்னையிலேயே வந்து தரையிறக்குனாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம பர்ட்டிகுலர் ஏர்கிராஃப்ட் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு இல்லாம, ஒரு தொழில்நுட்ப கோளாறோட இயங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விமானங்களுக்கு வேணாலும் இது ஏற்படலாம். ஆனா, முறையா பராமரிக்கிறதுல வந்து அவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, ரொம்ப சீக்கிரம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா, அது வான்வழி பயணம் தான் வந்து ரொம்ப எளிதானது. ரொம்ப கண்டிப்பா. சீக்கிரம் அப்படிதான் போக முடியும். இல்லைன்னா நீர்வழினா கப்பல்ல போறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். கண்டிப்பா. அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து விமானத்தை வந்து பயன்படுத்துறாங்க. மக்களும் பெரிய அளவுல இப்போ வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இன்னும் ஒரு நன்மதிப்பை பெறணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விமான தயாரிப்பு கம்பெனிகளாக இருக்கட்டும், இல்லை அதை வந்து நடத்தக்கூடிய கம்பெனிகளாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அந்த பராமரிப்பில் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் முறையாக பராமரிக்கணும். இன்னும் கூடுதல் கவனிப்பு வந்து அந்த பராமரிப்பில் செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் நம்ம ஏற்படாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக சார். ஒரு 2 செகண்ட்ஸ் ஆஃப் கேப்பை வந்து அந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து டர்ன் ஆனதுனால இவ்வளோ பெரிய விபத்தில் போய் முடிஞ்சிருச்சுன்றீங்க. இதே சிச்சுவேஷன் வந்து ஒரு நடுவானில் பறந்துகிட்டு இருக்கும்போதோ, ஒரு மிட் ஆஃப் த ஏரில் இருக்கும்போது, இந்த மாதிரி சின்ன டெக்னிக்கல் கிளிச் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும்போது, அதை சமாளிக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து கிடைக்குமா சார்? அதாவது இது வந்து டேக் ஆஃப் சமயத்தில் இருந்ததுனால தான் இதுக்கு வந்து அந்த த்ரஸ்ட் பத்தாமல் கீழே விழுந்துருச்சு. இதுவே உயரமாக ஒரு 10,000 அடி, உதாரணத்துக்கு ஒரு 10,000 அடி உயரத்தில் பறக்குது அப்படின்னா, என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கிளைடிங்கில் வருவாங்க. கிளைடிங்னா பறவை எப்படி வருது அந்த மாதிரி. ஸோ கிளைடிங்லேயே வருவாங்க. கிளைடிங் வந்துட்டு அதுக்கப்புறம் லேண்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த 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 ஆஃபீஸை வந்து தொடர்பு கொண்டு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அந்த ரன்வேல அவங்க வந்து ஒரு வேளை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய கிராஷ் க்ரூஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த கிராஷ் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் க்ரூஸ் இருப்பாங்க, கிராஷ் மெடிக்கல் க்ரூஸ் இருப்பாங்க, கிராஷ் க்ரூஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் வான்வெளியில், அதாவது ஒரு 10,000 அடி உயரத்தில் வந்து பறக்கும்போது நடந்ததுன்னா கிளைடிங் மூலமாக நம்மளால் கொண்டு வந்து லேண்ட் பண்ண முடியும். ஆனால் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து இந்த மாதிரியான சில இடர்பாடுகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து அதை தவிர்க்கவே முடியாது. அதுதான் விஷயம். கண்டிப்பாக சார். நம்ம வந்து ஏடிஎஃப் பற்றி பேசியிருந்தோம். வந்து ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து கிளம்புது ஃபுல் ஃபியூவலில் தான் கிளம்பியிருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு கரெக்டாக போய் டேக் ஆஃப் ஆனதுமே போய் ஹிட் ஆகிடுச்சு. சில பேர் சொல்கிற சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் மக்கள் இருக்க பகுதியில் போயிட்டு லேண்ட் ஆகியிருந்தாலோ, இப்போ ஹிட் ஆகியிருந்தாலோ, ஏடிஎஃப் வந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவி இன்னும் வந்து பெரிய கோர விபத்தாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், அது கண்டிப்பாக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வேளை விழுந்திருந்தது அப்படின்னா பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இதுவே பெரிய அளவில் உயிர் சேதம் தான். கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியா சந்தித்த மிகப்பெரிய வான் பேரிடர்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வான் பேரிடர் தான். கண்டிப்பாக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருந்தது அப்படின்னா பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு பெரிய பில்டிங் மேலே விழுந்திருக்கு. அந்த பில்டிங் வந்து ஒரு கல்லூரி விடுதி, மருத்துவக் கல்லூரியோட விடுதி. அதில் தங்கியிருந்த மாணவர்கள் சில பேர் வந்து அதில் இறந்துட்டாங்க. அது துயரமான ஒரு விஷயந்தான். ஆனால் நீங்கள் சொன்னபடி அது குடியிருப்பு பகுதியாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய சேதம், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ்ஆர்டி கோல்டு.